சிறகடி காசையில் இன்றைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். ரவி ரூம்க்கு வந்ததும் என்ன டீப்பான யோசனையில் இருக்க ஸ்ருதின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை எல்லாம் ரெஸ்டாரண்ட்டை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதுக்கு இப்படி யோசிச்சிட்டே இருக்கேன் உனக்கு போரே அடிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் யோசிக்காமல் இருந்தால் தான் எனக்கு போர் அடிக்கும் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. நீ அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி விட்டுட்டு நீ ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஏதோ ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி நீ சொல்கிறதுனால நான் இது கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரவி ரொம்ப சந்தோஷம், நீ அதை விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இல்லை நான் இது ரொம்ப நாளைக்கு எல்லாம் விடுறதில்ல, சும்மா இப்போதைக்கு விட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சீதாவோட கல்யாணம் வருதில்ல, அந்த வேலையை நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும். அவங்க ஏன்னா சீதா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அதனால அவங்க கல்யாணத்துக்காக ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அதனால அவங்களுக்கும் இப்போ ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ரவி சொல்கிறாங்க, நான் சாப்பாடு செலவெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஸ்ருதி சொல்லுவாங்க, இல்லை நான்லாம் அது ஏற்றுக்க மாட்டேன், நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் இப்போவே போய் முத்துக்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரவி வெளியே போவாங்க. அவங்க பின்னாடியே ஸ்ருதியும் போயிடுவாங்க. அங்கே என்னென்னா அண்ணாமலை 50,000 ரூபாய் கொடுத்துட்டு இருப்பாங்க மீனாவுக்கு சொல்லுவாங்க, இல்லை எனக்கு இந்த பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போது முத்துவோட அம்மாவும் திட்டுவாங்க, எதுக்கு இப்போ இவ்வளோ காசு கொடுக்குறீங்க அவங்களுக்கு, அவள் கட்டின்னு வந்ததே பெரிய விஷயம் இங்கே அப்படி இப்படின்னு கண்டுபடி திட்டிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவள் தான் வேணான்னு சொல்கிறால, பணம் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கல்யாணம் நடக்கிறப்ப நம்ம எல்லாருமே உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணாமலை. அப்புறம் அது ஏன் பணம், யாரும் எதுவும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கிட்ட கொடுத்துருவாங்க. அடுத்து வந்ததும் ரவி சொல்லுவாங்க, நான் கல்யாண சாப்பாடு வேலைலாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஸ்ருதி சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன், நீ அது பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவளுக்கு அப்புறம் முத்து சொல்லுவாங்க, ஸ்ருதிக்கு தான் பிடிக்கல, நீ பண்ணாத விடு ரவி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, நான் 3 பவுன் செயினும் போட போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டால் முத்துவோட அம்மா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. உங்கள் அப்பா எல்லாம் உங்கள் மாமனார் மாதிரியே இருங்க எல்லாரும், நீ யாருமே வேறு மாதிரி என்ன மாதிரி யாரும் யோசிக்காதீங்க அப்படின்னு திட்டுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எந்திரிச்சு போயிடுவாங்க உள்ள. அதுக்கப்புறம் அண்ணாமலை கேட்பாங்க, மனோஜ் உன் பங்குக்கு நீ என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னப்பா பண்ண போகிறேன், சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சொல்வார், உங்கள் கடையிலேருந்து ஃப்ரிட்ஜு கிரைண்டர்லாம் அந்த மாதிரி பொருளெல்லாம் எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. ரோகிணியும் அவங்க பங்குக்கு நான் பிரைடல் மேக்கப் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ருதி சொல்லுவாங்க, நீங்கள் நகை எடுக்க போகிறப்ப சொல்லுங்கள், நானும் ஸ்ரீதாவுக்கு எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கிளம்பிடுவாங்க. சாமிக்கிட்ட காசை வச்சு கும்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஸ்ருதி கிச்சனில் இருப்பாங்க. அப்போ ரோகிணியும் கேட்பாங்க அவங்கக்கிட்ட, ஸ்ருதி நீங்கள் ரொம்ப அன்ஃபேராக நடந்துக்கிறீங்க அப்படின்ட்டு. நான் என்ன அன்ஃபேராக நடந்துக்கிறேன், நான் ஃபேராக தான் நடந்துக்கிறேன், அப்படி என்ன அன்ஃபேராக நடந்துக்கிட்டேன்னு கேட்பாங்க ஸ்ருதி. நான் அன்றைக்கி காசு கேட்டேன் உங்ககிட்ட, நீங்கள் அப்போது காசு தரமாட்டேன், ரெஸ்டாரண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ மட்டும் சீதாவுக்கு 3 பவுன் பண்ணுறேன்னு சொல்லிடுறீங்க, அப்போ அது அன்ஃபேர் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அவள் அண்ணன் சீதா என்னுடைய ஃப்ரெண்டு, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கா எங்கள் மேரேஜ்க்காக, அதனால தான் நான் அவளுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் தேவை இருக்குது, தேவையில்லாதுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு ஸ்ருதி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை கேட்டு அவள் ஷாக் ஆகுவாள். ஆனால் மீனை உங்ககிட்ட காசே கேட்கல, நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பா. அதுக்கு ஸ்ருதி சொல்லுவாங்க, எக்ஸாக்ட்லி அவங்க கேட்கல தான், ஆனால் நான் அவங்களுக்கு பண்ணணும்னு எனக்கு தோணுது, அதனால நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் மீனா வருவாங்க. மீனா நாளைக்கே நான் கடைக்கு போயிடலான்னு இருக்கேன் வான்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் ரோகிணியும் கூப்பிடுவாங்க. ரோகிணி வர்றதில்லன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்லுவாங்க, அவங்க வரலன்னா இருந்துட்டு போகுது, இருக்கட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சிட்டி இருக்கான், அவன் என்ன கேட்குறான்னா, நீ இன்னும் ரோகிணியை மிரட்டி அவன்கிட்ட செட்டில்மெண்ட் பணம் வாங்கலையா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நான் எவ்வளவோ மிரட்டி பார்த்துட்டேன், அவள் தர்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போவே நீ கால் பண்ணி முத்துக்கிட்ட சொல்கிறேன்னு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ரோகிணி கால் பண்ணி கேட்குறப்போ, இல்லை நான் நாளைக்கே சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை என்கிட்ட தான் இப்போ காசு இல்லைன்னு சொல்கிறல்ல, நீ எதுக்கு என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. இல்லை எனக்கு நீ ஏதோ பண்ணு, எனக்கு இப்போ காசு வேணும், நாளைக்கு வரையும் உனக்கு டைமு, அதுக்குள்ளே கொண்டு கொடுத்துரு, இல்லைன்னா நான் முத்துக்கிட்டே சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி அதை நினச்சி நைட்டு ஃபுல்லாக அப்படியே தூங்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு தூக்கம் எழுந்து நினைப்பாங்க, முத்துக்கிட்ட சொல்லிவிடுவானாமே, சொல்ல விட மாட்டேன், எப்படி சொல்கிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சத்தமாக கத்திடுவாங்க. அப்புறம் எல்லாரும் எந்திரிச்சு ஏன் சவுண்டு வருது உங்கள் ரூமில் இருந்து தான், ஏன் கத்துனீங்க. முத்து சொல்லுவாங்க, நான் டயர்டாக இருக்கேன், நான் இப்போ தான் கண்ணாசினேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணாமலையும் எல்லாரையும் போங்க போய் தூங்குங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்தடுத்து வர்ற எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.